name is Sugandha and I am the female lead for Mr. Santosh Sivan's next film, Inam. இந்தியா கிளைஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னோட தாழ்வான வணக்கம். என் பேர் வந்து மைம் கோபி. இந்தியா கிளிஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் சாருகேஷ் சேகர். இந்தியா கிளிஸ் வியூவர்ஸ்க்கு என்னோட வணக்கம். என் பேர் விஷால். இனம்ங்கிற படத்துக்கு மியூசிக் போட்டிருக்கேன் அண்ட் சாங்ஸ் ஹவ் கம் அவுட் ரியலி வெல். வணக்கம், என் பேர் ஆர்த்தி. நான் இன்னம் படத்தோட டயலாக் ரைட்டர். ஆளை பார்த்தால் எலியாட்டம் இருக்கான், வச்சிருக்கிற பொருளை பார்த்தால் புலியாட்டம் இருக்கான். Santosh sir knows a girl called Sharanya who works with him very closely. She's a writer for him. And Sharanya and I know each other from a long time back. I had gone to climb a mountain and when I came back, I was looking very thin, very dark, completely tanned. And he saw my picture on Facebook and said, "Who is this girl?" And she said, "This is my friend Sugandha." And I came to meet him and suddenly something clicked and he said, "You're going to do my film." And it was such a big honor for me because he's been waiting 6 years to make this film. And I think I was at the right place at the right time. I didn't get it so easily. I auditioned at least 5-6 times for him in Bombay. But the way I met Santosh sir was also a magical destiny thing. It was not, I never sought him out or he never found me. We just kind of found each other. நான் இன்னம் படத்தில் வந்து ஒரு போராளியாக பண்ணியிருக்கேன். இதில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லத்தோட என் தம்பின்னு சொல்லலாம், கரண் அப்படி. இந்த படத்தில் வந்து நந்தன் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. கொலுசுமில்ல பாடல் வந்து அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்கிற 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, 16-17 வயசு இருக்கிறவங்களுக்குள்ளே ஏற்படுற ஒரு காதல், அதில் கொஞ்சம் மோகம், கொஞ்சம் ஊடல், கொஞ்சம் விளையாட்டு எல்லாம் கலந்த ஒரு சுச்சுவேஷனில் வர்ற பாட்டு இது. அவங்க 2 பேரும் தன்னுடைய உடலையும் வயசையும் அறிஞ்சிக்கிற அந்த தருணத்தில் வர்ற ஒரு பாட்டு இது. சண்டை போடுறதா என்றால் சமமாக இருக்கிறவனை பார்த்து சண்டை போடுது. ஆஸ் எ டெபியூட்டன்ட் சந்தோஷன் சார் வந்து எனக்கு நிறையா ஃப்ரீடம் கொடுத்தாரு. அண்ட் அந்த ஒரு ப்ரெஷரைஸ்ட் என்வாயன்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணல நாங்கள்லாம். ஏன்னா அவர் கொடுக்குற ஒரு சின்ன 2-3 ஐடியா கூட இட் வில் ஸ்பார்க் ஆஃப் அ லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் இன் யூ. அண்ட் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹி வில் பர்சியூட் யூ டு கிவ் யூ யுவர் பெஸ்ட். அவர் வந்து உங்கள்கிட்டேருந்து உங்களோட பெஸ்ட் குவாலிட்டிஸ் வந்து வாங்குவார், பெஸ்ட் ஒர்க்கும் வாங்குவார். ஆனால் அதை நீங்கள் ரியலைஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு ப்ரெஷரைஸ்ட் என்வாயன்மெண்ட்டே இருக்காது. But what I look to take forward from this is I really want to keep the momentum going and I really want to work on a really good, a lot of good scripts and very, very inspiring. I want to do a lot of inspiring work as well. எப்போவும் அவள் சென்னைக்கு வரும்போது போய் நான் மீட் பண்ணுவேன். அப்போ மீட் பண்ணும்போது யதார்த்தமாக சொன்னார், இது என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு கதை. இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற குழந்தைங்க, மக்கள், இந்த சம்மந்தமே இல்லாமல், போருக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கிற மக்கள் ஃபீல் பண்ணுறது, எஸ்பெஷலி குழந்தைங்க ஃபீல் பண்ணுறது ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார். எனக்கு அப்போவே தோணுச்சு, இது ரொம்ப டீப்பாக போயிட்டார் இந்த சப்ஜெக்ட்குள்ளே. ஏன்னா அவர் பிளாக்பெரியில் எழுதி வச்சுருந்தார் எல்லாம் ஒன்லைன், டக்கு 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 டக்குன்னு சொல்லிகிட்டே போயிட்டு இருந்தார். இது நான் எடுக்கணும், ஆனால் டைம் இல்லை இப்போது, ஏன்னா இன்னும் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு. அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட்னு எனக்கு அப்போ தோணு. சம்சாரம் மீட் பண்ணதுக்கு 2 months ஆயிடுச்சு. மேம் மேம் சரியாக பார்த்தேன். அண்ட் படம் சார் வந்து மேம் அப்படின்னு சார் கொடுத்தாங்க. மேம் சார் பண்ணிவிட்டு மீட் பண்ணுறதுக்கு சசியனா பார்த்துட்டு சட்டிஸ்ஃபேக்ஷன் மேம் பார்த்தேன். வெளிதர குண்டுக்கு யார் நல்லவன் யார் கெட்டவன் என்று தெரியாது. Like everybody else, I was completely aware of the civil war that had been going on in Sri Lanka for so long. And like all the other civil wars in the world, wherever it happens, barring what happens politically, the first thing that happens is how people suffer, the local people suffer. I don't know how this war would be any different from what is going on in Odisha, say, right now. It is the same thing. It is people who are not actively involved in the war, who are like, 12-year-olds, 13-year-olds, who have no idea. They can't take sides right now, but they get caught in the middle. And similarly, that story is something that I'd always, we had heard so many stories of what happened in the war. And to now suddenly, at this time in my life, to be able to represent one of those people whose story is not political, it is a human story, was something that is very, very powerful. Because I don't think I'm just telling the story of a girl from Sri Lanka. It is the same story that I'm telling of so many people from all over the world, So like that, our film is so important because it represents not just Ceylon, it represents
all of those people who were caught in civil wars in their countries all over the world. இந்த படம் வந்து ஒரு சூப்பர் படம். உண்மையிலேயே இது படம் சொல்றதோட வரலாறு அப்படி சொல்லலாம். ஏன்னா வரலாறு ஒரு முறை தான் படைக்க முடியும். படத்தை வந்து எத்தனை முறை எடுத்துக்கலாம். இந்த வரலாறை வந்து இந்த வரலாறில் எங்களோட பேர்லாம் இருக்குது, எங்களோட நாங்கள் நடிச்சிருக்கோம் அப்படி சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது சந்தோஷம் சார் படம், முழுக்க சந்தோஷம் சார் படம் தான் அது. ஏன்னா பிரேம் பை பிரேம் ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கும். இது ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்தை அழகாக சொல்லியிருப்பாங்க படத்தில். இந்த படம் பார்க்க சொல்லவே நமக்கு தோணியிருக்கும், எல்லா உயிரினங்களும் எவ்வளோ மதிப்பு கொடுக்குறோமோ எல்லா உயிருக்கும் மதிப்பு கொடுக்கணும் அப்படி விஷயத்தை வந்து அடிப்படையாக வச்ச ஒரு படம் இது. இந்த படத்தில் வர்ற பாடல்களே வந்து அந்த வலியும் அந்த வேதனையிலேருந்து ரிலீஃப் கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன்ஸாக தான் இருக்கும். அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய நார்மல் விஷயங்கள், அவங்களுடைய சாதாரண மற்ற உணர்வுகள் அதெல்லாம் பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக வலி வேதனை சார்ந்த மென்ஷன் இல்லை இதில். ஆக்சுவலி த பெஸ்ட் திங் இதில் நடந்தது என்னென்னா சாங்ஸ் சீக்வன்சஸும் மூவியும் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். ஸோ அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்டை தொடர்றது வந்து அவசியமே தேவையே படலை. இன்ஸ்டன்ட் இந்த சென்ஸ் நான் எப்படி சொல்கிறேன்னா, லைக் வி டோன்ட் ஹாவ் டு டூ கோ அவுட் ஆஃப் த வே டு டூ சம்திங் ரியலி பிக். ஏன்னா த மூவி த தீம் இட் செல்ஃப் இஸ் ஹியூஜ். ஸோ அதில் இருக்கிற சின்ன ஸ்ட்ராண்ட்ஸை தான் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக காட்டுறோமே படத்தில். ஸோ அது மியூசிக்கில் சப்போர்ட் பண்ணி வரும்போது அதோட ஃபீலிங் இன்னும் என்ஹான்ஸ் தான் ஆகுது. ஸோ விச் இஸ் பெட்டர். டைலாக்ஸ்ன்னு வரும்போது இந்த ஃபிலிமில் முக்கியமான விஷயம் நான் என்ன, நீங்கள் பெயின்னு கேட்டும்போது தான் ஒவ்வொரு கேரக்டரும் அவங்க பேசுகிற விதத்தில் இருந்து நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க அவங்க எங்கேருந்து வராங்கன்னு. யூனோ இது வந்து போய் சேரணும், அதுக்கு கஷ்டப்பட யூ டோன்ட் ஹேவ் டு ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் அட் ஆல். யூ ஒன்ட் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் பிகாஸ் இப்போ நீங்கள் நீங்கள் கேட்டிங்க பாம் இங்கே எல்லா நாட்டிலையும் தான் வெடி செய்கிறாங்க, ஆனால் எல்லா குண்டும் இங்கே தான் விழுகுது. உங்களுக்கு டக்குன்னு அதை கேட்குறதுக்கு ஏன் தோணுச்சுன்னா பிகாஸ் யூ ஃபெல்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த காலத்தில் கூட நாங்கள் கஷ்டப்பட்டு மக்களை ஃபீல் பண்ண வைக்கணும்னா இட்ஸ் அ வெரி சேட் திங். இது தானாக ஃபீல் ஆகணும். இட்ஸ் அ வெரி நேச்சுரல் திங். வேர்ல்டு சாஸ் கொடுத்தாங்க. படம் ஆக்டிங் படம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஜனவரி இருக்கும்போது கேரளா போயிட்டோன்னு ஷூட்டிங் ஹாலிடே ஷூட்டிங் பண்ணாங்க. அதில் ஹீரோ வந்து ஸ்மைல் பண்ணக்கூடாது, ஸ்மைல் இல்லாமல் படம் அது பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு நான் சூப்பராக இருந்தது. Yeah, see, when you're enacting a person who is stuck in the middle of conflict or war, I can't tell you how real the pain is. It's real. Like when I came back home, I had bruises all over my body because when you're running in the middle of bombs are going off and you're catching hold of someone, if you do it really, you actually come back home with like, you know, war, like you can see it on your arm. Like I had these big bruises. And it's not that I wasn't being taken care of as an actor. They took very good care of me. But we were so intensely into it that I actually went through it. Like the pain of carrying someone that you love. Like there is a character in the film who gets shot in the leg. And we are carrying him. And that boy is almost as big as me. But I'm carrying him. You know, I remember what that felt. It was so much pain in my arm. That is physical pain, then emotional pain. ஒரு போராளிக்கும் உணர்வுகள் என்பது ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த உணர்வு எப்படி இருக்குன்னா, தான் நாடு, தான் மக்கள், தன்னுடைய விஷயங்களை நோக்கி போன விஷயங்களை மாறி போய் நம்ம மக்கள், நம்ம நாடு அப்படி ஒரு விஷயம் மாறும். உயிருக்காக பயம் இருக்கே இருக்காது. ஒரு இடத்துலையே வந்து அது விலகி நிற்காது எப்போதுமே. அந்த பயம் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து முகத்தில் தெரியும் எப்போதுமே. நம்ம நாட்டுக்காக உடைக்கிறோம் அப்படி ஒரு விஷயம் வந்து எப்போவுமே இருக்கும். அது ஏன்னா அந்த உணர்வு அந்த போராளி கண்டிப்பாக இருக்கும். எதை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க. ஆனால் நாடோட உணர்வு பெருசாக இருக்கும். அந்த படத்தில் இதை அழகாக காட்டியிருப்பாங்க. இதுதான் அந்த போராளி விஷயமே. இந்த படத்தில் வரக்கூடிய 2 பாடல்கள் மற்றும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து விஷால் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. என்னுடைய நீண்ட நாள் நண்பர். அவர் மூலமாக தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அவருடைய ஸ்கோர் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சந்தோஷ் சிவன் சார் பற்றி சொல்லவே தேவையில்லை. அவருடைய ஒளிப்பதிவில் எங்களுடைய பாடல்கள் வந்து வருதுங்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். எங்களை மாதிரி யங் டேலண்ட்ஸ்க்கு வந்து அடையாளம் கொடுத்த சந்தோஷ் சிவன் சாருக்கும், இந்த படத்துக்கு அடையாளம் கொடுத்த லிங்குசாமி சாருக்கும் நன்றி. ஆட்டம் முப்பாட்டம் காலத்தில் ஆரம்பிச்ச சண்டை இப்போ குழந்தைங்க குரல்லே கேட்கறது இல்லை. முடிவே இல்லையா இதுக்கெல்லாம்? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு கத்திக்குன்னு ஒரு சவுண்ட் இருக்குது, மெட்டாலிக்காக இருக்கணும். ஸோ வி யூஸ்ட் அ லாட் ஆஃப் சிம்பிள் ஸ்வைப் பண்ணுற எஃபெக்ட்ஸு.
அண்ட் வலி லைக் எக்ஸ்ட்ரீம் பெயினில் வந்து எல்லோரும் வந்து ஹை பிச்சில் தான் கத்துவாங்க. ஸோ தட் கேன் பி எமோட்டட் த்ரூ அ வயலின். ஒரு வயலினோட ஹை ஸ்ட்ரிங் வந்து ஸ்க்ரீச் பண்ணால் ஒரு மாதிரி ஒரு வலி, ஒரு பெயின்ஃபுல் எஃபெக்ட் வரும் அதில். அது அண்ட் லாட் ஆஃப் லோஸ் நிறையா. இப்போ தூரத்தில் ஒரு வெடி வெடிச்சதுனா கூட அது டுப் அப்படின்னு ஒரு பேஸ் இருக்கும் அதில். ஸோ அந்த மாதிரி சவுண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் ஆர்ஆரில். ஐம் ஸோ ஹாப்பி. நான் நிஜமாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். திருப்பதி பிரதர்ஸ் மாதிரி ஒரு பாப்புலர் பிக் பேனர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் who are associated with good films have had the guts to take a film like இன்னம் மாதிரி ஒரு படத்தை எடுத்து இதுக்கு நிஜமாவே கட்ஸ் வேணும். ஏன்னா லிங்குஸ்வாமி சார் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், எந்த கணக்கும் போட்டு பார்த்து நாங்கள் இது வாங்கல. நிஜமாவே அப்படி இருந்திருந்தால் இந்த தைரியம் வந்திருக்காது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ஐம் ஷுவர் தே ஆர் ஆல்சோ ப்ரவுட் டு பி அசோசியேட்டட் வித் அ கிரேட் ஃபில்ம் மேக்கர் வித் சச் அ வண்டர்ஃபுல் ஹார்ட் லைக் சந்தோஷ் சார். ஸோ இட்ஸ் அ பிரில்லியன்ட் combination. I think it's a combination which tells the cinema world that everything is not about dynamics of money. I have gone through it and I have had to take 1 hour just to sit and be okay, just calm myself because it was so powerful. So I can't tell you, it's like somewhere when you play a character like that, what your problems were as yourself, all of those problems come out. Everything comes out in your life. Everything that was wrong, everything that was right. So a character like this, Rajni, she's very powerful because I've lived Rajni and I've lived myself through her. So it has changed me. Before I did Sir's film, I didn't even know if I wanted to be an actor. It was just something I did. But now, after doing Rajni, I know this is what I want to do because he has made me realize what I can do as an actor. So yeah, I feel very passionate about it. Very, very passionate about it. While I was working in the background scoring for this movie, ஒரு காலையில் 8 மணிக்கு போயிடுவேன் அவர் வீட்டுக்கு and used to work the whole day. After about 10 days or 10-15 days, எனக்கு வந்து I got so engrossed into the movie that I couldn't sleep at nights because the pain that these people are going through, அது வந்து it'll really hit you very heavily. And the length of the movie is very well placed that the series of events unfolding எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெவி ஹிட்டிங்காக இருக்கும். டாக்குமெண்ட் எல்லாம் ரெடியா இருக்கு, நம்ம உடனே இங்கிருந்து வெளியாகணும். Sarita ma'am is like an institution, you know. When she comes on set, suddenly, before she came, we are all these kids, we are all hanging around, you know, doing these scenes. And Stanley sir also, I mean, I want to tell you how amazing an actor Mr. Karnaz is, because I know he comes from a different school of filmmaking. But when he came onto set and when he saw us, he changed in 15 seconds. He became another actor. He like completely toned down and like if you see him in the film, you will not recognize him from his other work. And I saw that transition happen. Suddenly he looked at us, he's like, "Acha, this is the way they're doing it," and he changed. And suddenly he became one of us. So we had shot a lot before ma'am came. But then when ma'am came, no, suddenly this gravitas comes. Suddenly it feels like a film set, you know, because she's there and she's addressed as sir. Santosh sir used to call ma'am sir because I think in the industry, even women are called sir. So he would look at ma'am and be like, "Sir, you will work from here." And suddenly I'm like, okay, now you know that there's a presence of a senior actor on set. எல்லாம் நாட்டிலையும் தான் வெடி செய்கிறாங்க. ஆனா எல்லா குண்டும் மிஞ்சதானே விழுகுது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். God bless. So definitely I would suggest everyone to go and watch this movie. இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து இந்த படத்தை ஆதரிக்கணும். நன்றி. Go watch the film and tell us how you feel. Thank you so much.